இதை வந்து ஹரியானா மாநிலத்தில் வந்து இந்த வழக்கு போட்ட உடனே சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போட்ட உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டுதுன்னா 35 நாளையில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பூரா அழிச்சிடுங்கன்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் திருட்டுத்தனத்தை மறைக்கிறது தானே. நீ வந்து டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நீ போட மாட்டேங்கிற, மிஷின் ரீடிங் ஓட்டர் லிஸ்ட்டு நீ தரமாட்டேங்கிற, சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்சியை தரமாட்டேங்கிற, இவ்வளவு நீ தராமல் நீ வந்து ஒரு பாஜக மட்டும் தேர்தலை ஜெயித்து கொண்டே இருந்தால் எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் மேலேயே நம்பிக்கை இல்லை. அது ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து. நான் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறேன், ஒரு எலெக்ஷனில் தோக்குறேன், அப்போ அடுத்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தால்தான் எலெக்ஷனுங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நிற்கும். இனிமேல் என்ன தேர்தல் நடத்தினாலும் சரிதான்டா, நம்ம ஊர் ஊராக போய் சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு ஜனங்களை பார்த்து 5 வருஷம் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி நல்லது கெட்டதுக்கு போய் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போய் இவ்வளவும் பண்ணுறத ஒரு 1/2 அன் ஹவரில் வாக்காளர் பட்டியலை சரி பண்ணிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றலான்னா என்ன ஆகும்? இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் அழிக்கிற வேலை. அது வந்து அவங்களுடைய கான்செப்டே அதுதான். இந்தியாவில் அவங்கள தவிர வேறு அரசியல் கட்சி இருக்கக்கூடாது. பாஜக மட்டும்தான் ஒரே கட்சி இருக்கணும். இன்றைக்கி அநேகமாக அவங்க கூட்டணி வச்ச பல கட்சிகளை அவங்க அழித்து முடிச்சிட்டாங்க. இந்தியாவில் எஞ்சி இருக்கிறது வந்து காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் தான். அவங்களை அழிப்பதற்கான முயற்சி தான் இது. ஒரு பக்கம் எஸ்ஐஆரை வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எஸ்ஐஆரில் வேலை பார்க்க போகிறவங்க யார் அப்படின்னா தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான். அவங்க வந்து சரியாக செயல்பட்டாலே இதை நம்ம தவிர்த்துலாம் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருந்தது. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருந்துச்சு. காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் அரசு நியமித்த அந்த மாநில தேர்தல் ஆணையர் தான் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதாவது இவங்க வந்து இந்த தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள், ஊழியர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணைக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர். அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கும், தேர்தல் ஆணையம் எடுக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்னும் அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ 2 நாளாக அதிமுக வந்து என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா, இந்த நீங்கள் சொல்கிறது தான், இந்த இன்னைக்கு பிஎல்ஓஸ் போகிறாங்கல்ல, இவங்க வந்து இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கறதில்ல, இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் திமுக வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக மட்டும் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஆனால் எங்கேயுமே பிஎல்ஓ வந்ததாக தெரியலை. நான் வந்து நிறையா பேர்கிட்ட விசாரிக்கிறேன், பிஎல்ஓ வந்த மாதிரி தெரியலை, யாருக்குமே இன்னும் போகலை. 5 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 25 நாள் தான் இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து தேர்தல் நடக்கின்ற போது வெளி மாநிலத்திலிருந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து பார்வையாளராக போடுவாங்க.